அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வராதபடிக்கு பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, தன் பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கிற போது பாருங்கள், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்த போதிலும் கூட, அதை நம்ம யோசிக்கணும். நம்மை போல சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் எலியா ரொம்ப பரிசுத்தவான், அவர் அப்படி இருந்தார், அப்படி அதனால் அவன் ஜெபம் பண்ணார் நினைக்கக்கூடாது. எல்லாருடைய ஜெபங்கள். ஆனால் எலியா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா, அதை வாழ்ந்தான். சரி, அப்போ கருத்தாய் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்குற பொழுது பாருங்கள், அவன் கேட்பதற்கு முன்பாகவே மழை பெய்யக்கூடாது, மழை நிற்க வேண்டும் என்பதற்கு தான் ஜெபம் பண்ணான். அது அவருடைய மனசில் நிறுத்தி கொண்டான். அதே நேரத்தில் அதை நாம் கேட்கிற பொழுது தேவன் அதற்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவன் உள்ளத்தில் இருந்தது. உறுதியான ஒரு விசுவாசம் இருந்தது. கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். ஆகவே அந்த தைரியத்தில் தான் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுறான். நான் ஜெபம் பண்ண கட்டாயமாக என் ஆண்டவர் கேட்பார், மழையை நிறுத்துவார். அதுபோலவே 3 வருஷம் 6 மாதம் மழையை நிறுத்திட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு பார்த்து கொண்டே வருகிறோம். எதையாகிலும் என்று பார்த்தோம், எதை கேட்டாலும் என்று பார்த்தோம். அப்போது அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்பது நம்முடைய தைரியம் என்று பார்த்தோம். அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசத்தோடு நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அப்படி பார்த்து கொண்டே வருகிறோம் பாருங்கள். அப்போது கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் கேட்கிறார். அந்த கருத்து என்பது, 1, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து, 2, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து, 3, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது, நாம் அதை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த தேசத்திலே 3 வருஷமும் 6 மாதமும் மழை நிறுத்தி வைத்திருந்தார். திரும்ப முடிந்த பிற்பாடு மறுபடியும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பார்த்தீங்களா, மழை பெய்தது. மழை பெய்தது மாத்திரமில்லை, பூமி தன் பலனை தந்தது. அப்போது அந்த மழையின் மூலமாக என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களோ அது எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள் நான் பார்த்தோம். ஸோ பூமியும் தன் பலனை தந்தது, மழையும் பொழிந்தது, பூமியும் தன் பலனை தந்தது. வேண்டாம் மழை நின்றது, வேண்டும் மழை வந்தது. பாருங்கள், இதுதான் நம்முடைய ஜெபத்தில் நாம் கருத்தாய் ஜெபிக்கிற நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்கிற காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற பொழுது காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? இது நேசிக்க நல்ல பிதாவே, எலியா எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்த போதிலும் கூட ஆண்டவரே, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கேட்டு அவன் விருப்பத்தின்படியே மழையை நிறுத்தினீர். மறுபடியும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிற பொழுது அவன் விருப்பத்தின்படியே மழையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கருத்தாய் ஜெபிக்க எங்களை கற்றுக்கொடும். கிருபையாக எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.